गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 10ஆம் தேதி. விகாரி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம், சரத்ருத்து, துலா மாதம் அதாவது ஐப்பசி மாதம், சுக்லபக்ஷம் சதுர்தசி திதி, ரேவதி காலம்பரம் கொஞ்ச நாள் இருக்குது. அப்புறம் அஸ்வதி நட்சத்திரம், இப்போல்லாம் அஸ்வதி நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்தை அத்தியானம் பண்ண போகிறோம். அமிர்த மதனம் தான் கதை. சுவாமி அமிர்தத்தை தேவதைகள்லாம் எப்படி அடைவது என்பதற்காக உபாயம் சொல்கிறாள். இந்த சமயம் நீங்கள்லாம் பலகீனாலாயிட்டேள் துர்வாசனுடைய சாபத்தினால. அதனால் பல பேர் இறந்து போயிட்டேள் அசுராலாலும் தாக்கப்பட்டு. அவள்லாம் மறுபடியும் புனக ஜீவன் அடைஞ்சு சாகாமல் இருக்கணும்னா அமிர்தங்கிறான ஒரு பதார்த்தத்தை எடுத்துக்கணும். நீங்கள் அந்த அமிர்தத்தை எப்படி உண்டாக்குறதுங்கிறத நான் உங்களுக்கு உபாயம் சொல்கிறேன்.
ஆனால் அதை கடைஞ்சி எடுக்கணும் திருப்பார்கடல்லேருந்து. அது கடைவதற்கு சகாயமாக அசுராளுடைய பலம் தேவைப்படும். அதனால் அசுராளோடு இந்த சமயம் நீங்கள் சண்டை போடாமல் சுமுகமாக அவளோட சேர்ந்து ஃப்ரெண்டாக இருந்து எடுத்துக்கணும்னு உபாயத்தை சொல்கிறாள். அப்போ அமிர்தத்தை கடையிறதுக்காக ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கிறத இந்த 6வது அத்தியாயத்தில் சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு எடுத்து சொல்கிறாள். அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரே ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறாள். அதை சொல்லிவிட்டு அத்தியாயத்தில் அத்தியனம் பண்ணுவோம். ஷஷ்டே புனஸ்துதிர்விஷ்ணௌ ஆவிர்பூதே சுரை கிருதா தன்மந்திராச்ச அசுரை சாக்கம் அமிர்தார்த்தே மோத்யமா. இந்த 6வது அத்தியாயத்தில் மகாவிஷ்ணு ஆவிர்பாவம் வந்து தேவதைகள்னா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணது அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த அத்தியாயத்தில். மகாவிஷ்ணு அவளுக்கு நல்ல மந்திரம் யோசனையை சொன்னாள். அசுராளோடு நீங்கள் சேர்ந்துட்டு ஃப்ரெண்டாக இருங்கோ, சேர்ந்து அமிர்தத்தை கடையலாம், பெரிய சமுத்திர மதன முயற்சி செய்கிறதுங்கிறது கூறப்படுகிறதுன்னு சொல்லி சுருக்கமாக இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொன்னாள். இப்பொழுது இந்த அத்தியாயத்துக்குள்ளே நம்ம பிரவேசம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்ரீஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே षष्ठोऽध्यायः. श्रीशुक उवाच एवं स्तुतः सुरगणैः भगवान् हरिरीश्वरः तेषामाविरभूद्राजन् सहस्रार्कोदयद्युतिः. பிரம்மா மூலமாக தேவதைகளும் சங்கரனும் எல்லாருமா சேர்ந்து நாராயண ஸ்தோத்திரம் பண்ணோன்னே போன அத்தியாயத்தில் பார்த்தோம். நாராயண ஸ்தோத்திரம் பண்ணாள்னுட்டு அப்பொழுது பகவான் அவளுக்கு முன்னாடி ஆவிர்பாவானாலாம். அந்த பகவான் வெவ்வேறு பிரகாசமாக இருந்தாருங்கிறதுக்கு சொல்கிறாள். தேஷாமா விரபூத்ராஜன் சஹசிரார்க்கோதயத்யுதி. 1000 சூரியன் உதயமானா எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அத்தனை பிரகாசமாக பகவான் ஸ்ரீ ஹரி ஆவிர்பாவானான்னு சொன்னாள். அப்போ அவளை பார்க்க முடியலையான் தேவதைகள்னால. தேனைவ சகசா சர்வே தேவாக பிரதிஹதே க்ஷணாக நாபஷ்யன் கம் திஜா க்ஷோணிம் ஆத்மானம் ஜகுதோ விபும். இந்த ஆயிரக்கணக்கான சூரியனுடைய ஒளி, உதய சூரியனுடைய ஒளி மாதிரி பிரகாஷின்றிருக்கிற சுவாமியை பார்த்துவிட்டு அவளுடைய கண்களால் ஆகாசத்தையோ திசைகளையோ பூமியையோ இல்லை தங்களையோ பார்க்க முடியலையாம். அவ்வளோ பிரகாசமாக இருந்ததுதான் சுவாமியினுடைய தேஜஸ். அப்போது பகவானை எப்படி அவள்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கும்னு சொன்னாள். அதாவது என்ன அர்த்தம்னா பகவானை கண்களால் பார்க்க முடியலையாம். அந்த பிரகாசத்தில் ஒரே ஜோதிஷு தான் தெரிஞ்சுது. தேனைவ சகசா சர்வே தேவாக பிரதிஹதே க்ஷணாக நாபஷ்யன் கம் திசக்ஷோணிம் ஆத்மானம் சகுதோ விபும். விபுவான பகவானை எப்படி பார்ப்பார்கள்? அவ்வளோ பிரகாசமாக இருந்தார்னால் பார்க்க முடியலையாம். விரிஞ்சோ பகவான் திருஷ்டுவா சகசர்வேண தாம் தனும் ஸ்வச்சாம் மரகதஸ்யாமாம் கஞ்சகர்பாருணேக்ஷணாம். கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு அந்த ஒளியை கிரகிச்சுட்டோன்னே பார்க்க முடிஞ்சுதான். விரிஞ்சா பிரம்மா சர்வேண சக சிவனோட கூட இந்திராதி தேவதைகளோடு கூட பகவானை பார்த்தாலாம். எப்படி பகவானுடைய ரூபம் இருக்கிறத வர்ணிக்கிறாள் சுக்காச்சாரியால். ஸ்வச்சாம் மரகதஸ்யாமாம் கஞ்சகர்பாருணேக்ஷணாம். உடம்பு முழுக்க பச்சை மரகதம் மாதிரி, நிர்மலமான பச்சை மரகதம் மாதிரி பசுமையாக இருக்கான் உடம்பு. அதில் சிவந்த கண்கள், தாமரப்பூனுடைய நடுபாகம் எப்படி சிவந்திருக்குமோ அப்படி கஞ்சகர்பாருணேக்ஷணாம், கண்கள் சிவந்த கண்களோடு இருக்கலாம். தப்தஹேமாவதாத்தேன லசௌத்கௌஷேய வாசசா பிரசன்னச்சாரு சர்வாங்கீம் சுமுகீம் சுந்தரப்ருவம். தப்தஹேமாவதாத்தேன லசத்கௌஷேய வாசசா. பட்டாடை கட்டின்னு இருக்கலாம், சுத்த மஞ்சள் பட்டு கட்டின்னு இருக்கலாம். அது உருக்கி விட்ட தங்கம் மாதிரி பிரகாசிக்கிறதான் அந்த பட்டாடை. பிரசன்னச்சாரு சர்வாங்கீம், எல்லா அவயவங்களும் அளவளவாக எடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கான். சுந்தரமான ரூபத்தோடு கூட இருக்கான். சுமுகீம் சுந்தரப்ருவம், அழகான முகம், அதில் அழகான புருவங்கள் இருக்குன்னாள். சிங்காரமான புருவங்கள் இருந்து சுந்தரப்ருவம். மகாமணி கிரீட்டேன கேயூராபியாம் ச பூஷிதாம் கர்ணாபரண நிர்பாத கபோல ஸ்ரீமுகாம்புஜாம். அவருடைய தலையில் கிரீட்டம் ஒளிர் விட்டு சிறந்த மணிகளை ரத்னங்களால் பதிச்ச கிரீட்டத்தினால பிரகாசிக்கிறாளாம்.
கேயூரம் தோள்வளை, தோள்வளைகள்லாம் தங்கத் தோள்வளைகள், கேயூராபியாம் ச பூஷிதாம் கர்ணாபரண நிர்பாத கபோல ஸ்ரீமுகாம்புஜாம். கன்னங்கள்லாம் கண்ணாடி மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடி கண் மாதிரி இருக்கப்பட்ட கன்னங்களில் காதில் போட்டிருக்கிற அவருடைய மகர குண்டலங்கள் பிரகாசிக்கின்றனவாம். பிரசன்னச்ச கர்ணாபரண நிர்பாத கபோல ஸ்ரீமுகாம்புஜாம் காஞ்சி கலாபவலய ஹாரநூபுர சோபிதாம் கௌஸ்துபாபரணாம் லக்ஷ்மீம் பிப்ரதீம் வனமாலினீம். காஞ்சி கலாபவலய, கால்களில் கொலுசு போட்டுருக்காளாம். காஞ்சின்னா ஒட்டியானம், காஞ்சி கலாபம் ஒட்டியானம் போட்டுருக்காள், வங்கி போட்டுருக்காள், கைகளில் வளைய போட்டுருக்காள், தங்க வளைகள். ஹாரநூபுர சோபிதாம், அழகான மார்பில் நிறைய ஆபரணங்கள் போட்டுருக்காள், கௌஸ்துபங்கள் முதலான ஆபரணங்கள் போட்டுருக்காள். கௌஸ்துபாபரணாம் லக்ஷ்மீம் பிப்ரதீம் வனமாலினீம், மார்பு பிரதேசத்தில் சாக்ஷாத் மகாலட்சுமி உட்கார்ந்துருக்காள். கால் வரையில் தோங்கக்கூடிய வனமாலை போட்டுருக்காள், வனமாலினீம். சுதர்சனாதிபிஸ்வாஸ்திரைஹி மூர்த்திமத்பிஹி உபாசிதாம் துஷ்டாவதேவ பிரவரா சசர்வகா புருஷம் பரம். அவர் கையில் வச்சுருக்கப்பட்ட ஆயுதங்கள்லாம் சுதர்சனம், சக்கரம் முதலான ஆயுதங்கள்லாம் இவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான் மகாவிஷ்ணுவை. அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவை யாரெல்லாம் பார்த்தாள்னால் தேவவரா இந்திராதி தேவதைகளும் சிவனும் பிரம்மாவும் எல்லாரும் பார்த்தாலாம். பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாள்னால் சர்வாமரகணை சாக்கம் சர்வாங்கை அவனிம் கதை, எல்லா தேவதைகளும் சேர்ந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணி அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாளாம். எந்த பகவான் பூலோகத்தில் சாஷ்டாங்கமாக அவதாரம் பண்ணாலோ அந்த பகவானை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணாலாம். நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணாள்னாள். பிரம்மோவாச்ச, பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணார்னு சொன்னாள். அஜாத ஜன்மஸ்திதி சம்யமாயா குணாய நிர்வாண சுகார்ணவாய அனோரணிம்னே அபரிகண்யதாம்னே மகானுபாவாய நமோ நமஸ்தே. அவருக்கு பிறப்பு என்பதே கிடையாது, அப்பேற்பட்டவர் ஆவிர்பாவம் ஆயிருக்கார், தோணியிருக்காள். பிறப்பும் கிடையாது, அவருக்கு ஸ்திதியும் கிடையாது, சம்யமும் கிடையாது, மறைதலுங்கிறதும் கிடையாது. அஜாத ஜென்ம ஸ்திதி சம்யமாயா குணாய, எல்லாத்தையும் மறைச்சு நடுவர். அப்பேற்பட்ட நிர்குணமூர்த்தி அகுணாய நிர்வாண சுகார்ணவாய, மோட்ச சுகத்திலேயே எப்போதும் ஆனந்தமாக ரமிச்சுன்னு இருக்கப்பட்டவர். அது வச்சுருக்கப்பட்ட சமுத்திரம் மாதிரி இருக்கப்பட்டவர் மோட்ச சாம்ராஜ்யத்தை. நிர்வாண சுகார்ணவாய அனோரணிம்னே அபரிகண்யதாம்னே, இவ்வளவு அளவு எடுத்து சொல்ல முடியாத சுவாமியை. ஏன்னா ரொம்ப சூக்ஷ்மத்துலேயும் சூக்ஷ்மமாக ஆட்டத்துக்கும் உள்ளே இருக்கப்பட்ட எலக்ட்ரானுக்கும் உள்ளே இருக்கப்பட்ட அதையும் விட சூக்ஷ்மமாக இருக்கப்பட்டவர் அவர். அனோரணிம்னே அபரிகண்யதாம்னே, அதே மாதிரி பெரிய ரூபத்தை எடுத்துட்டார்னா இவருக்கு இவ்வளோ தான் பெரிய ரூபங்கிறது கிடையாது, அப்படி நினைக்க முடியாத பெரிய எடுத்துப்பார் ரூபத்தை எடுத்துப்பார். மகானுபாவாய நமோ நமஸ்தேனால், நினைக்க முடியாத பெரிய மகிமை வாய்ந்தவர் அவர். உனக்கு பல தடவை நமஸ்காரம்னு சொல்லி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாள். அஜாத ஜன்மஸ்திதி சம்யமாயா குணாய நிர்வாண சுகார்ணவாய அனோரணிம்னே அபரிகண்யதாம்னே மகானுபாவாய நமோ நமஸ்தே. ரூபம் தவைதது புருஷர்ஷபேஜ்யம் ஸ்ரேயோர்த்திபிஹி வைதிகம் தாந்திரிகேண யோகேன தாத்தா சகன திரிலோகான் பஷ்யாமியமுஷ்மின்னு விஸ்வமூர்த்தௌ. ஹே புருஷோத்தமான கூட்டாள் எல்லாருமா சேர்ந்து நமஸ்காரம் பண்ணி, எல்லாத்தையும் படைக்கிற கடவுளே, தாத்தானா படைக்கிற கடவுளேன்னு அர்த்தம். உம்முடைய இந்த ரூபம் இருக்கே, ஏதத்தவ ரூபம் வைதிக தாந்திரிகேன யோகேன ஸ்ரேயோர்த்திபிஹி யுஜ்யம், எப்போதும் யோகாபியாசம் பண்ணிட்டு இருக்கப்பட்ட வேதோக்த முறையாகவோ இல்லது பாஞ்சராத்திர தந்திராக்த முறையாகவோ அந்தந்த உபாயத்தினால நன்மையை யாரெல்லாம் ஸ்ரேயோர்த்திபிஹி ஸ்ரேயத்தை அடைய வேண்டும்னு விரும்புவர்கள் எல்லாரும் யுஜ்யம் எப்போதும் ஆராதிக்கிறாளே, அப்பேற்பட்ட உங்களோட ரூபம், அதை நமஸ்காரம் நாள். யோகேன தாத சகன திரிலோகான் பஷ்யாமியமுஷ்மின்னு விஸ்வமூர்த்தௌ. அப்போ என்ன ஆச்சரியம், நாங்கள்லாம் அந்த மாதிரிலாம் பாஞ்சராத்திர முறையிலையோ வேதோக்த முறையோ இல்லாமலே உங்களுடைய உடம்பை பார்க்க முடிகிறதே, 3 லோகத்தையும் ஒரே காலத்தில் தெளிவாக பார்க்குறமே. லோகான் சக பஷ்யாமி,
நாங்கள் பார்க்குறோமே, இது என்ன ஆச்சரியம்னு எங்களுக்கு தெரியலையே, எங்கள் அனுகிரகம் உங்களுடைய பரமானுகிரகம்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணாள். त्वय्यग्रासीत् त्वयि मध्यासीत् त्वय्यन्तासीत् इदमात्मतन्त्रे त्वमादिरन्तो जगतोऽस्य मध्यं கடஸ்ய மன்ஸ்னேவ பரஸ்மாத். இந்த பிரபஞ்சம் இருக்கே, அது பரதந்திர சுதந்திரனான உங்கள்கிட்ட தான் முதல்ல இருந்ததும் அவங்கள்ட்ட தான். நடுப்புற அது உற்பத்தியாகி சிருஷ்டி பண்ணப்பட்ட பிறகு இருக்கிறதும் உங்கள்கிட்ட தான். கடைசியில் நீங்கள் எல்லாத்தையும் இழுத்துனுடு வேலை பிரளயம் போது அப்பவும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படி தொய்யக்ர ஆசீத் தொய் மத்திய ஆசீத் தொய் அந்த ஆசீத் இதம் ஆத்மதந்திரே. ஏன்னா பரதந்திர சுதந்திரம் நான் உங்கள்கிட்ட முதல்லையும் இருந்தது, நடுவிலையும் இருந்தது, கடைசியில் முடிவிலையும் அங்கே தான் இருக்க போகிறது. அப்பேற்பட்ட பரம்பொருள் நீங்கள். அது எப்படின்னால், துவமாதிரந்தோ ஜகதோஸ்ய மத்தியம் கடஸ்ய மிருஷ்ணேவ பரஸ்மாத். ஒரு மண்பானையை எடுத்துனோன்னா அதில் முதல் பாகம், நடுபாகம், கடைசி பாகமும் எல்லாமே மண்ணு தான். மண்ணாக இருக்கிறது தான் குடமாக இருக்குது இப்போது. அப்படி இந்த ஜெகத்காரணமான பிராதான காலத்தில் நீங்கள் தான் முதல்வராக அதுக்கு மண்ணாக இருந்தேள். அது மண்ணாகி குடமான இந்த சிருஷ்டி பண்ணப்பட்ட இந்த விஷயம் இருக்கே, அதுவாகவும் இருக்கேள் நீங்கள் அப்படின்னு சொன்னாள். त्वय्यग्रासी त्वयि मध्यासी त्वय्यन्तासीत् इद आत्मतन्त्रे त्वमादिरन्तो जगतोऽस्य मध्यं घटस्य मृत्स्नेव परस्मात् त्वं मायया आत्माश्रयया स्वयेदं निर्माय विश्वं तदनुप्रविष्टः पश्यन्ति युक्ता मनसा मनीषिणो गुणव्यवायेऽपि अगुणं विपश्चितः. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை எப்படி சிருஷ்டி பண்ணுறீங்கன்னா, உங்களை அண்டி இருக்கப்பட்ட மாயாசக்தியினால் இந்த பிரபஞ்சத்தை படைச்சி அதில் புகுந்து இருக்கேள் நீங்கள். அதாவது அனுப்பிரவிஷ்டானால் அதை படைச்சது மாத்திரம் இல்லை, அதில் ஒவ்வொரு விஸ்வத்தில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு பதார்த்தத்துலேயும் நீங்கள் புகுந்துருக்கேள். அதை ததனுப்பிரவிஷ்டா யுக்தா விபஷிதா பஷ்யந்தி யுக்தா மனசா மனிஷினா. இது யாரால் பார்க்க முடியும்னால், யாரால் புரிஞ்சிக்க முடியும்னால், மனிஷினா வித்வான்கள், விவேகிகள், யோகாபியாசத்தில் தேர்ந்த வித்வான்கள் இருக்காளே, அவளை தான் இதை இப்போ உங்களுடைய நிர்குணமாக இருக்கப்பட்ட நீங்கள் 3 குணங்களையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கப்பட்ட நீ குணவியவாயே அப்படி துவாம் அகுணம் பஷ்யந்தி. இத்தனை 3 குணங்களையும் சேர்க்கையில் நீங்கள் சிருஷ்டியெல்லாம் பண்ணினாலும் கூட நீங்கள் நிர்குணன், குணமே இல்லாதவருங்கிறத சாட்சாத்காரம் பண்ணிட்டு புரிஞ்சிக்கிறாள் அவள்னா யோகாபியாசத்தினாலேயும் வித்வத்தினாலேயும் சொன்னாள். பஷ்யந்தி யுக்தா மனசா மனிஷினோ குணவ்யவாயே அப்படி அகுணம் விபஷிதா. யதாக்னிமேதசி அமிர்தம் ச கோஷு புவ்யன்னமம்பு உத்யமனே ச விருத்திம் யோகைர்மனுஷ்யா அதியந்தி துவாம் குணேஷு புத்தியா கவயோ வதந்தி. எப்படி ஒரு நெருப்பு அந்த மரக்கட்டையில் உள்ளுக்குள்ளே தங்கியிருக்கு, அது நெருப்புங்கிறது அதுலேருந்து வருது. அதே மாதிரி பசுமாட்டு இருக்குது, அதில் தான் நெய்யை கொடுக்கக்கூடிய பால் இருக்குது. அதை கறந்தாக்க பசுவை கறந்தாக்க நெய் பால் வரும், பால்லேருந்து நெய் கிடைக்கிறது. அதே மாதிரி பூமி இருக்கே, அதில் நெல் முதலான விஷயங்களை தூவி விட்டோம்னாக்க அதுலேருந்து அன்னம் உண்டாருது, புவி அன்னம். அதே மாதிரி பூமியை தோண்டி தோண்டி எடுத்தால் அதுலேருந்து ஜலம் வருது. இதெல்லாம் உத்தியமேனி காரியம், உத்தியமம், ஒரு உபாயத்தினால கிடைக்கிறது. அப்படி மனுஷாள்னா யோகாபியாசம் பண்ணி உங்களை அறிஞ்சு கொள்கிறாள் பண்டிதாள்னு சொன்னாள். யதாக்னிமேதசி அமிர்தம் ஜகோஷு புவி அன்னம் அம்பு உத்யமனே ச விருத்திம் யோகைர் மனுஷ்யா அதியந்தி துவாம் குணேஷு புத்தியா கவயோ வதந்தி. உத்தியமம், ரொம்ப பரிசிரமப்பட்டு பகுத்தறிவினால் உங்களை புரிஞ்சுக்கிறாள் ஜனங்கள், வித்வான்கள்னு சொன்னாள். தம் துவாம் வயம் நாத சமுஞ்சிகானம் சரோஜனாபாதி சிரேப்சிதார்த்தம் திருஷ்ட்வா கதா நிர்வൃத்தி மத்திய சர்வே கஜாதவார்த்தா இவ காங்கமம்பா. காட்டு தீயில கஷ்டப்படுற யானைகள் கங்கை ஜலத்தை பார்த்தா ஒரு ஏரியா சந்தோஷம் அடையுமே, அதில் போய் விழுந்து பிறண்டு அந்த தண்ணியை விட்டு வெளியிலேயே வரதுக்கு மனசு இருக்காது. அந்த மாதிரி நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற காலத்தில் நீங்கள் அவதாரம் பண்ணி எங்களுக்கு தரிசனம் கொடுக்குறீங்களே, உங்களுடைய தொப்புள் கமலத்துலேருந்து தானே பிரம்மா தோன்றினார். அப்பேற்பட்ட நீங்கள் பிரத்யக்ஷமாக எங்களுக்கு முன்னாடி வந்திருக்கையில் எங்களுடைய பாக்கியம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கோம்னால்.
तं त्वां वयं नाथ समुञ्जिहानं सरोजनाभाति चिरेप्सितार्थं दृष्ट्वा गदा निर्वृतिमद्य सर्वे கஜாதவார்த்தா இவ கங்கமம்பா. ஒரு காட்டு தீயில மாட்டி தண்ணியே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற யானை கங்கை நதி ஜலத்தை கண்டதுன்னா எப்படி மகிழ்ந்து அதுக்குள்ளே குளித்து அட்டாதம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு இருக்குமோ அப்படி நாங்கள்லாம் சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கோம். நாள் சத்வம் விதஸ்வாகில லோகபாலா வயம் யதர்த்தாக தவ பாதமூலம் சமாகதாஸ்தே பகிரந்தராத்மன் கிம்வான்ய விஜாபியம் அசேஷ சாட்சினா. இந்த லோகத்தெல்லாம் காப்பாற்றுறதுக்காக ஏற்பட்ட அகில லோக பாலாக வயம், எங்களை தான் உண்டாக்கியிருக்கீர்கள் நீங்கள். ஆனால் என்ன பயன், எங்களால் எங்களையே காப்பாற்றிக்க முடியலையே. தவபாத மூலம் எதர்த்தாக சமாகதாக. அதனால் அந்த பலத்தை அடைய வேண்டி உங்களுடைய காலடியில் நாங்கள் சரணம்னு வந்திருக்குமே, அதை நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி எங்களுக்கு பலத்தை மறுபடியும் உண்டாக்கி கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டாள். சமாகதாஸ்தே பகிரந்தராத்மன் கிம்வான்ய விஜாபியம் அசேஷ சாட்சினா. நீங்கள் எல்லாத்தையும் சாட்சி ஸ்வரூபமாக வச்சு கவனிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கணுங்கிறது கிடையாது. அந்தர்யாமி, எங்கள் எல்லா விஷயங்கள்லையும் அந்தர்யாமியாக இருக்கப்பட்ட சுவாமி நீங்கள். அப்பேற்பட்ட நீங்கள் உங்களை போய் நாங்கள் பலகீனாளாக இருக்கவும் எங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கணுங்கிறதாக பிரார்த்தனை பண்ண வேண்டிய விஷயமே இல்லை, நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாள். அகம் கிரித்ரஸ்ய சுராதயோ ஏ தக்ஷாதயோக்னேரிவ கேதவஸ்தே கிம்வா விதாமேஷ பிருதக் விபாதா விதத்ஸ்வசம் நோ த்விஜவிதேவ மந்திரம். ஏ பிரம்மன்னு கூப்பிட்டாள் பகவானை பார்த்து. பரமபுருஷான ஏ பெருமாளே, நானும், அதாவது பிரம்மாவான நானும், பரமேஸ்வரனும், தக்ஷன் முதலான பிரஜாபதிகளும் தேவதைகளும் இந்திராதி தேவதைகளும் எல்லாரும் நாங்கள் தனித்தனியாக நெருப்பு பொறி மாதிரி இருந்துட்டு இருந்தோம்னா தனியாக பிரிஞ்சு போய் இருந்தால் பிரகாசிச்சுட்டு இருந்தால் எங்களுக்கு நன்மை எப்படி அடைய முடியும்? எங்களுக்கு மங்களகரமான இந்த பிராமணாளுக்கும் நாங்களுக்கும் தேவதைகளுக்கும் நல்ல மந்திரமாக ஆலோசனை பண்ணி உபாயத்தை சொல்லணும், யோசிச்சு சொல்லணும் நீங்கள்னு பிரார்த்திச்சிருந்தாள். கிம்வா விதாமேஷ பிருத்தக் விபாதா விதஸ்வசம் நோ த்விஜதேவ மந்திரம். நல்ல ஒரு உபதேசத்தை நீங்கள் பண்ணணும், நாங்கள் எப்படி பலத்தை திருப்பி அடையலாங்கிற விஷயத்தை சொல்லணும். இந்த அசுராள்லாம் எங்களை ரொம்ப வதம் பண்ணுறாளே, அவள்கிட்டேருந்து எப்படி காப்பாற்றிக்கிறது, அதுக்கு மந்திரம், அதுக்கு ஆலோசனை சொல்லணும்னு சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே ஷஷ்டோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச. ஸ்ரீசுக உவாச்ச. ஏவம் ஸ்துதः சுரகணைः भगवान् हरिरीश्वरः तेषामाविरभूद्राजन् सहस्रार्कोदयद्युतिः तेनैव सहसा सर्वे देवाः प्रतिहते क्षणाः नापश्यन् खं दिशक्षौणीं आत्मानं च कुतो विभुं विरिञ्चो भगवान् दृष्ट्वा सह शर्वेण तां तनुं स्वच्छां मरकतश्यामां कञ्जगर्भारुणेक्षणां तप्तहेमावदातेन लसत्कौशेयवाससा प्रसन्नचारु सर्वाङ्गीं सुमुखीं सुन्दरभ्रुवं महामणिकिरीटेन केयूराभ्यां च भूषितां कर्णाभरणनिर्भात कपोलश्रीमुखाम्बुजां काञ्चीकलापवलय हारनूपुरशोभितां कौस्तुभाभरणां लक्ष्मीं बिभ्रतीं वनमालिनीं
சுதர்சனாதிபிः ஸ்வாஸ்திரைः சுதர்சனாதிபிः ஸ்வாஸ்திரைः மூர்த்திமத்பிः உபாசிதாம் மூர்த்திமத்பிः உபாசிதாம் துஷ்டாவதேவ பிரவரः துஷ்டாவதேவ பிரவரः சர்வः புருஷம் பரம் சர்வः புருஷம் பரம் சர்வாமரகணைः சாகம் சர்வாமரகணைः சாகம் சர்வாங்கைः அவனிம் கதைः சர்வாங்கைः அவனிம் கதைः. ஸ்ரீபிரம்மோவாச்ச ஸ்ரீபிரம்மோவாச்ச அஜாதஜன்மஸ்திதிசம்யமாய அஜாதஜன்மஸ்திதிசம்யமாய குணாய நிர்வாணசுகார்ணவாய குணாய நிர்வாணசுகார்ணவாய அனோரணிம்னே அபரிகண்யதாம்னே அனோரணிம்னே அபரிகண்யதாம்னே மகானுபாவாய நமோ நமஸ்தே மகானுபாவாய நமோ நமஸ்தே. ரூபம் தவைதத் புருஷர்ஷபேஜ்யம் ரூபம் தவைதத் புருஷர்ஷபேஜ்யம் ஸ்ரேயோர்த்திபிः வைதிகதாந்திரிகேண ஸ்ரேயோர்த்திபிः வைதிகதாந்திரிகேண யோகேன தாத்தா சஹனஸ்திரிலோகான் யோகேன தாத்தா சஹனஸ்திரிலோகான் பஷ்யாம்யமுஷ்மின்னு ஹ விஸ்வமூர்த்தௌ பஷ்யாமியமுஷ்மின்னு ஹ விஸ்வமூர்த்தௌ. त्वय्यग्रासीत् त्वयि मध्यासीत् त्वय्यग्रासीत् त्वयि मध्यासीत् त्वय्यन्तासीत् इदमात्मतन्त्रे त्वय्यन्तासीत् इदमात्मतन्त्रे त्वमादिरन्तो जगतोऽस्य मध्यं त्वमादिरन्तो जगतोऽस्य मध्यं घटस्य मृत्स्नेव परः परस्मात् घटस्य मृत्स्नेव परः परस्मात् त्वं माययात्माश्रयया स्वयेदं त्वं माययात्माश्रयया स्वयेदं निर्माय विश्वं तदनुप्रविष्टः निर्माय विश्वं तदनुप्रविष्टः पश्यन्ति युक्ताः मनसा मनीषिणो पश्यन्ति युक्ताः मनसा मनीषिणो गुणव्यवायेऽपि अगुणं विपश्चितः गुणव्यवायेऽपि अगुणं विपश्चितः यथाग्निमेधसि अमृतं जगोषु यथाग्निमेधसि अमृतं जगोषु यथाग्निमेधसि अमृतं जगोषु भुव्यन्नमम्बु उद्यमने च वृत्तिं भुव्यन्नमम्बु उद्यमने च वृत्तिं योगैः मनुष्याः अधियन्ति त्वां योगैर्मनुष्याः अधियन्ति त्वां गुणेषु बुद्ध्या कवयो वदन्ति गुणेषु बुद्ध्या कवयो वदन्ति तं त्वां वयं नाथ समुज्जिहानं तं त्वां वयं नाथ समुज्जिहानं सरोजनाभाति चिरा ईप्सितार्थं सरोजनाभाति चिरा ईप्सितार्थं दृष्ट्वा गता निर्वृतमद्य सर्वे दृष्ट्वा गता निर्वृतमद्य सर्वे गजादवार्ता इव गाङ्गमम्बः गजादवार्ता इव गाङ्गमम्बः सत्वं विधत्स्व अखिललोकपालाः सत्वं विधत्स्व अखिललोकपालाः वयं यदर्थास्तव पादमूलं वयं यदर्थास्तव पादमूलं समागतास्ते बहिरन्तरात्मन् समागतास्ते बहिरन्तरात्मन् किं वान्यविज्ञाप्यम् अशेषसाक्षिणः किं वान्यविज्ञाप्यम् अशेषसाक्षिणः अहं गिरित्रस्य सुरादयो ये अहं गिरित्रस्य सुरादयो ये दक्षादयोऽग्नेरिव केतवस्ते दक्षादयोऽग्नेरिव केतवस्ते किं वा विदामे च पृथक् विभाता किं वा विदामे च पृथक् विभाता विधत्स्वशं नो द्विजदेवमन्त्रं विधत्स्वशं नो द्विजदेवमन्त्रं विधत्स्वशं नो द्विजदेवमन्त्रं. ஸ்ரீஹரயே நமः. அடுத்த 16வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்து சொல்கிறாள். ஸ்ரீ சுகோவாச்ச ஏவம் விரிஞ்சாதிபிரீடிதஸ்தத் விஜ்ஞாய தேஷாம் ஹிருதயம் ததைவ ஜகாத ஜீமூத கபீரயா கிரா பத்தாஞ்சலீன் சம்வர்த்த சர்வகாரகான். இப்படியாக பிரம்மா சிவன் இந்திராதி தேவதைகள் பிரஜாபதிகள் பிராமணால் எல்லாருமா சேர்ந்து பகவான்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி தங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னோடனே அந்த அபிப்பிராயத்தை தேஷாம் தத் ஹிருதயம் ததைவ விஜ்ஞாய அவள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கிறத நன்னா புரிஞ்சுண்டு அந்த கைகூப்பி பத்தாஞ்சலியும்
பத்தாஞ்சலின்னு சர்வம். அங்கே கையை கூப்பின்னு இருக்கிற அவள் எல்லாரையும் பார்த்து மேகங்கள்லாம் எப்படி கம்பீரமாக கர்ஜிக்குமோ அப்படி கம்பீரமான சொற்கள்னால பேச ஆரம்பித்தாலாம் ஆலோசனை சொல்கிறதுக்கு. ஏவம் விரிஞ்சாதிபிரீடிதஸ்தத் விஜ்ஞாய தேஷாம் ஹிருதயம் ததைவ ஜகாதஜீமூத கபீரயாகிரா பத்தாஞ்சலீன் சம்வృత சர்வகாரகான் ஏக ஏவேஸ்வரஸ்தஸ்மின் சுரகார்யே சுரேஸ்வரः விஹர்த்து காமஸ்தானாः சமுத்ரோன்மதனாதிபிஹி. பகவான் நினச்சாக்க நாராயணன் அந்த தேவ காரியத்தை ஒருவராலேயே தானாகவே சாமர்த்தியத்தோடு முடிச்சிருக்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி வச்சுருக்கப்பட்ட நாராயணன் அப்படி பண்ணலையாம். சமுத்திர மதனங்கிற காரியத்தை ஒரு லீலையாக ஒரு விளையாட்டாக செஞ்சு காட்டணுங்கிறதுக்காகவே அவரை பார்த்து பேச ஆரம்பித்தாலாம். வியர்த்துக்காம தானாக சமுத்திரோன் மதனாதிபி. சமுத்திர மதனங்கிற காரியத்தை எப்படி விளையாட்டாக செஞ்சு முடிக்கணுங்கிறதா சொல்லிட்டு நினச்சிருந்தாராம் சுவாமி. ஸ்ரீ பகவானுவாச்ச, பகவான் சொன்னாராம், ஸ்ரீ பகவானுவாச்ச அந்த பிரம்மன்னஹோ சம்போ ஹே தேவா மம பாஷித்தும் ஸ்ருணுத அவஹிதா சர்வே ஸ்ரேயோ வஸ்யாத் யதா சுராக. உங்கள் எல்லாருக்கும் ஸ்ரேயஸ் அடையணும்னு நீங்கள்லாம் விரும்புகிறேள். அதனால் ஏ பிரம்மாவே, ஏ பரமேஸ்வரனே, ஏ தேவாளே, ஏ கந்தர்வாதி தேவதைகளே, உங்களுக்கு நான் என்ன நன்மையோ அதை சொல்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். அதை நீங்கள்லாம் கவனமாக கேட்கணும்னால். யாத்த தானவ தைத்தேயி தாவத் சந்திர் விதீயதாம் காலே நானு கிரகீதைத்தை யாவத்வோ பவ ஆத்மனா. உங்களுக்கு இப்போ நல்ல காலம் இல்லாமல் இருக்குது. அதனால் நல்ல காலத்தினால எப்போ கிடைக்குமோ அது இன்னும் தானாக நீங்கள் நல்ல புத்தியோடு கூட தானவாளோடு கூட தைத்தியாளோடு கூட சமாதானம் செஞ்சுட்டு இருக்கணும்னா சந்தி பண்ணணும். சந்தினா சமாதானம். சமாதானமாக ஃப்ரெண்ட்லி ஒப்பந்தம் ஒன்று பண்ணிக்குங்கோ. அவளோட இப்போ சண்டை போடாதீங்கோ. உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகிறது. அவளுடைய பலம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னாள். அரையோபி சந்தேயாக சதி காரியார்த்த கௌரவே அஹிமூஷகவத் தேவாக ஹர்த்தஸ்ய பதவியும் கதை. இது எப்படி எலியும் பாம்பும் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரெண்டாச்சுங்கிற கதை ஒன்று உண்டு. அதாவது ஒரு பாம்பு ஒரு பொட்டிக்குள்ளே மாட்டின்னு கொடுத்து பொட்டியிலேருந்து வெளியில் வரணும். அதுக்காக ஒரு எலியை போய் ஸ்நேகம் பண்ணிட்டுது. எலி நினச்சிது பாம்பு நமக்கு ஸ்நேகமாக பண்ணிக்கலான்னுட்டு அது ஓட்டை போட்டுது. வெளியில் வந்த பாம்பை அது ஆகாரமாக சாப்பிட்டு கொடுத்து. அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இந்த அசுராலோட கூட இப்போ ஸ்நேகபானம் பண்ணிட்டு அமிர்தத்தை கடைஞ்சி அமிர்தத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பலம் வரும். அப்புறம் போய் அவளை நீங்கள் அதாத்தம் பண்ணிவிடலாங்கிறதுக்காக அதை சொன்னாள். அரையோபி சந்தேயாக சதி காரியார்த்த கௌரவே அஹிமூஷகவத் தேவா ஹர்த்தஸ்ய பதவியும் கதை. அப்படி பண்ணுங்கன்னு உபாயம் சொல்லி கொடுத்தாள் சுவாமி. அமிர்தோத்பாதனே யத்னா கிரியதாம் அவிலம்பிதம் யஸ்ய பீதஸ்ய வைஜந்து மிருத்யுக்ரஸ்தோ அமரோ பவேத். இந்த அமிர்தங்கிற பதார்த்தத்தை நம்ம மதனம் பண்ணி கடைஞ்சி சமுத்திரத்துலேருந்து எடுத்துட்டோம்னாக்க அதை சாப்பிட்டவாள் எல்லாரும் மிருத்யுனால் பீடிக்கப்பட்டவாளாக ஆக மாட்டார்கள். ஷாவே இல்லாதவரால் ஆகிடுவார்கள். தேவதைகள்னால் அவங்களுக்கெல்லாம் ஷாவா மரம் வந்துடும் அது சாப்பிட்டதுனால. அதனால் அமிர்தத்தை மதனம் பண்ணணும். அதுக்கு சீக்கிரம் அசுராலோட ஸ்நேகத்தை உண்டாக்கிண்டு நம்ம அதுக்கு உள்ளான ஏற்பாடை பண்ணுவோம்னாள் சுவாமி. அமிர்தோத்பாதனே யத்னா கிரியதாம் அவிலம்பிதம். ஜாஸ்தி தாமதம் பண்ணாமல் அவிலம்பிதம் ஜாஸ்தி தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக முயற்சி பண்ணுங்கோன்னாள். எஸ்ய பீதஸ்ய வைஜந்து மிருத்யுக்ரஸ்தோ அமரோ பவேத். மிருத்யுக்ரஸ்தா அப்பி மிருத்யுனால் பீடிக்கப்பட்டவாளை யாராக இருந்தாலும் சரி அவளும் சாவில்லாதவளாக ஆகிவிடுவார்கள் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டாக்க. அப்பேற்பட்ட அமிர்தத்தை நம்ம உண்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும்னாள். க்ஷிப்த்வா க்ஷீரோததௌ சர்வா வீருத்ரண லதௌஷதீ மந்தானம் மந்தரம் கிருத்வா நேத்திரம் கிருத்வா து வாசுகிம். நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா செடிகள் கொடிகள் புல்கள் பச்சிலைகள் எல்லாத்தையும் சமுத்திரத்தில் கொண்டு எடுத்துக்கொண்டு போடணும். பார்க்கடலில் மந்தன மலையை மத்தா வச்சுக்கணும். வாசுகிங்கிற பாம்பு இருக்கே அதை கயிறாக வச்சுக்கணும். அதோட என்னோட கூட ஒத்தாசையோடு கூட மயா சகாயேன சக என்னோட ஒத்தாசையோடு கூட அதந்திரித்தாக சோம்பல் இல்லாமல் அசுராளுடைய பலத்தையும் சேர்த்துண்டு தைத்தியாக கிளேசபாஜா பவிஷ்யந்தி. அவள் நல்லா சிரமத்தை அடைவார்கள். சிரமப்பட்டு
அமிர்தவதனம் பண்ணுறதுக்கு வருவார்கள். என்னென்னா அவளுக்கும் கொடுக்குறேங்கிறதாக சொல்லி வைங்க ஒரு நாள். சகாயே நமயா தேவா நிர்மந்தத்வம் மதந்திரிதா கிளேசபாஜோ பவிஷ்யந்தி தைத்யா யூயம் பலகிரகா. தங்களுக்கும் அமிர்தபாதனம் கிடைக்க போகிறதுங்கிற எண்ணத்தில் அவளும் உங்களுக்கு சிரமத்தை உங்களோட கூட அடைவார்கள். சிரமத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து கடைவார்கள். அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுங்கோன்னாள் சுவாமி. அவ்வாறாக நான் அமிர்தத்தை கடையலாம்னாள். க்ஷிப்த்வா க்ஷீரோததௌ சர்வா வீருத்ரண லதௌஷதீ மந்தானம் மந்தரம் கிருத்வா நேத்திரம் கிருத்வா தூ வாசுகிம் சகாயேன மயா தேவாः நிர்மந்தத்வம் மதந்திரிதாः கிளேசபாஜோ பவிஷ்யந்தி தைத்யாயூயம் பலகிரகா. அமிர்தம் தங்களுக்கும் கிடைக்க போகிறதுங்கிற எண்ணத்தில் அசுரால் ரொம்ப சிரமத்தை கொடுத்து உங்களுக்கு பலத்துக்கு ஒத்தாசை பண்ணுவாள்னாள். யூயம் ததனுமோதத்வம் எதிச்சந்தி அசுராசுராக ந சம்ரம்பேண சித்தியந்தி சர்வே அர்த்தா சாந்த்வயா தத் யதா. சும்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்கிறதுனால காரியங்கள் அடைவதில்லை. ஸ்னேகத்தாலேயும் சில சமயம் அடையும். சாந்தமாக இருந்து அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டு தான் இந்த சமயம் உங்களுக்கு நான் பண்ணுற உபதேசம்னு சொன்னாள். அதனால் தேவர்களே, அசுரர்களும் எதை விரும்புவார்களோ அந்த அமிர்தத்தை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவளோட ஸ்னேக மனப்பான்மை கூட சேர்ந்து காரியத்தை சாதிப்போம்னாள். ந பேதவ்யம் காலகூட்டாத் விஷாஞ்சலதி சம்பவாத் லோபக்காரியோ நவோ ஜாத்து ரோஷக்காமஸ்து வஸ்துஷு. எந்த காரியம் பண்ணாலும் அதில் சில தடங்கள்லாம் வரும். அதனால் சமுத்திரத்தில் அமிர்தம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஹாலஹாலங்கிற கொடிய விஷம் வரும். அதை கண்டு பயப்பட வேண்டாம் நீங்கள் நாள். ஒரு விதமான பேராசையும் கோபமும் ஆசையும் இல்லாமல் நீங்கள் செய்யணும் இந்த காரியத்தைன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாள் சுவாமி உபதேசத்தை. ந பேதவ்யம் காலகூட்டாத் விஷாஞ்சலதி சம்பவாத் லோபக்காரியோ நவோ ஜாத்து ரோஷக்காமஸ்து வஸ்துஷு. இவ்வாறாக உபதேசம் பண்ணாள் சுவாமி. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் விரிஞ்சாதிபிரீடிதஸ்தத் விஜ்ஞாய தேஷாம் ஹிருதயம் யதைவ விஜ்ஞாய தேஷாம் ஹிருதயம் யதைவ விஜ்ஞாய தேஷாம் ஹிருதயம் யதைவ ஜகாத ஜீமூத கிரா பத்தாஞ்சலீன் சம்வృత சர்வகாரகான் ஏக ஏவேஸ்வரஸ்தஸ்மின் சுரகார்யே சுரேஸ்வரः விஹர்த்து காமஸ்தானாக சமுத்ரோன்மதனாதிபிः. ஸ்ரீபகவானுவாச்ச அந்தப்ரம்மன் அஹோ சம்போ ஹே தேவா மம பாஷிதம் ஸ்ருணுத அவஹிதாः சர்வே ஸ்ரேயோ வः ஸ்யாத் யதா சுராः யாததானவதைத்தேயைः தாவத் சந்திர்விதீயதாம் காலேனானுகிரகீதைஸ்தைः யாவத்வோ பவ ஆத்மனः அரயோபி சந்தேயாः சதி கார்யார்த்தகௌரவே அயிமூஷிகவத்தேவாः ஹ்யர்த்தஸ்ய பதவீம் கதைः அமிர்தோத்பாதனே யத்னः கிரியதாம் அவிலம்பிதம் யஸ்ய பீதஸ்ய வைஜந்துः மிருத்யுக்ரஸ்தோ அமரோ பவேத். க்ஷிப்த்வா க்ஷீரோததௌ சர்வாः வீருத்ரணலதௌஷதீः மந்தானம் மந்தரம் கிருத்வா
நேத்திரம் கிருத்வா து வாசுகிம் நேத்திரம் கிருத்வா து வாசுகிம் சகாயேன மயா தேவாः சகாயேன மயா தேவாः நிர்மந்தத்வம் அதந்திரிதாः நிர்மந்தத்வம் அதந்திரிதாः क्लेशभाजो भविष्यन्ति क्लेशभाजो भविष्यन्ति दैत्यायूयं फलग्रहाः दैत्यायूयं फलग्रहाः यूयं तदनुमोदध्वं यदिच्छन्ति असुराः यदिच्छन्ति असुराः न संरम्भेण सिद्ध्यन्ति सर्वार्थाः सान्त्वया यथा न भेतव्यं कालकूटात् विषाज्जलधि संभवात् लोभकार्यो नवो जातु रोषकामस्तु वस्तुषु ஸ்ரீஹரயே நமः. அடுத்த 26வது ஸ்லோகத்திலேருந்து சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு எடுத்து சொன்னாள். ஸ்ரீ சுகோவாச்ச இதி தேவான் சமாதிஷ்ய பகவான் புருஷோத்தமः தேஷாமந்தர்ததே ராஜன் ஸ்வச்சந்த கதிரீஸ்வரः. சர்வதந்திர சுதந்திரனான சுவாமி இவாளுக்கு இவ்வாறாக கட்டளை இட்டுட்டு அனுகிரகம் பண்ணி உபதேசம் பண்ணிவிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்தர்தானமானாள் நாள், கண்ணுக்கு முன்னாடி மறைஞ்சு போனாள் நாள். இது தேவான் சமாதிஷ்ய பகவான் புருஷோத்தமः தேஷாம் அந்தர்ததே ராஜன் ஸ்வச்சந்த கதிரீஸ்வரः. அத தஸ்மை பகவதே நமஸ்கிருத்ய பிதாமஹ பவச்ச ஜக்மது ஸ்வம் ஸ்வம் தாமோபேயு பலிம் சுராக. அந்த பகவானை புருஷோத்தமனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரம்மா பரமேஸ்வரன் எல்லாரும் இருப்பிடத்துக்கு போய் சேர்ந்தாள்னு சொன்னாள். தேவலோகத்துக்கு தேவேந்திரன் போய் சேர்ந்தான். அங்கே போய் சுவாமி சொன்ன அனுகிரகத்தில் உபதேசத்தை நன்னா மனசில் வாங்கிட்டு பலி சக்கரவர்த்தி போய் இப்போ தேவலோகத்தில் பலி சக்கரவர்த்தி தான் இருக்கான். அதனால் இந்திரன் தன்னுடைய ராஜதானியான ராஜாங்கம் தேவேந்திர லோகம் இருக்கே இந்திரலோகம், அந்த இந்திரலோகத்தில் பலி சக்கரவர்த்தி போய் சேர்ந்த உபேயு அணுகினார்கள்னு சொன்னாள். அத தஸ்மை பகவதே நமஸ்கிருத்ய பிதாமஹ பவச்ச ஜக்மது ஸ்வம் ஸ்வம் தாமோபேயு பலிம் சுராக பலிம் உபேயு. பலி சக்கரவர்த்தி போய் இப்போது அசுராளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கான் பலி, அவனை போய் அணுகினார்கள்னு சொன்னாள். திருஷ்டுவாரீன் அப்பியசம்யத்தாத் ஜாதக்ஷோபான் ஸ்வநாயகான் நிஷேத தைத்தியராட் ஸ்லோக்கியா சந்தி விக்கிரக காலவித் தேவைரோச்சனிமாசீனம் குப்தம் சாசுரயூதபை ஸ்ரீயா பரமயாஜுஷ்டம் ஜிதாசேஷமுபாகமன். இப்போது சண்டை போடுற காலம் இல்லைங்கிறத நன்னா புரிஞ்சிருந்தாள் இந்திராதி தேவதைகள். பலவானான பலி சக்கரவர்த்தி இந்திரலோகத்தில் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருந்தான். அவனை போய் அடைஞ்சாள். அவனை போய் அடைஞ்சோடனே அசுராலெல்லாம் பார்த்தாள் தன்னுடைய ராஜாங்கத்தில் தலைவனான பலி சக்கரவர்த்தியே. இவள்லாம் வந்திருக்காளை தேடிந்து பலகீனாளா, இப்போ ஒரு கை பார்த்து விடலாமான்னு அவளுக்கெல்லாம் அசுராலெல்லாம் தங்களுடைய நாயக்கனான பலி சக்கரவர்த்தியை பார்த்தாலாம். அப்பொழுது அசுரராஜனான பலி சக்கரவர்த்தி சண்டைக்கு தயாரில்லாமல் இவள் எதுக்காக வந்திருக்காங்கிறத முதல்ல கேட்டுப்போங்கிறதா நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தானாம். விரோச்சன புத்திரன் தேவதைகள்லாம் அப்பேற்பட்ட பலி சக்கரவர்த்தியை போய் அணுகினார்கள்னார். ஏன்னா நன்னா புரிஞ்சுட்டுருக்காள். இந்த சமயம் ஆர்ட் டியில் படிச்சுட்டு வந்திருக்கான் இந்திரன். இப்போ சொல்ல போகிறான் பலி சக்கரவர்த்திக்கிட்டாக்க நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக ஆகிப்போம், நம்ம 2 பேரும் அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்து உனக்கும் பாதி எனக்கு பாதி எடுத்துக்கலான்னு சொல்ல போகிறான். அதான் ஆர்ட் டீல். அதுக்காக அதை கேட்போங்கிறதுக்காக பலி சக்கரவர்த்தி அவளை சாந்தனம் பண்ணான். கூட இருந்த அசுராலெல்லாம் நீங்கள் இந்த சமயத்தில் இந்திராதி தேவத்தை அடிக்காதீங்கன்னுட்டு தேவைரோச்சனிமாசீனம் குப்தம் சாசுரயூதபை ஸ்ரீயா பரமயாஜுஷ்டம் ஜிதாசேஷமுபாகமன். ஸ்ரீனால் ஜொலிச்சுன்னு இருக்கானாம் மகாலட்சுமியோட கட்டாட்சத்தினால பலி சக்கரவர்த்தி. அவனை போய் அணுகினார்கள் தேவேந்திராதிகள்லாம் சொன்னாள். மகேந்திர ஸ்லக்ஷ்ணயா வாச்சா சாந்த்வயித்வா மகாமதி அபியபாஷத தற்சர்வம் சிக்ஷிதம் புருஷோத்தமாத்து. பகவான் நாராயணன் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதெல்லாம் நன்னா கிரகிச்சிருந்தவன் இந்திரன். அவன் இனிமையான வார்த்தைகள்னால மகாபலியை சமாதானப்படுத்தி அமிர்தங்கிறது கிடைக்க போடுது நமக்கு. சமுத்திரத்தில் எல்லா பச்சிலைகளையும் போட்டு மதனம் பண்ணாக்க கடைஞ்சாக்க
அமிர்தம் வரும், அதில் உங்களுக்கு பாதி எனக்கு பாதி, நீங்கள் ஒத்தாசிக்கு வரணும்னு சொன்னான். அதை நல்லா அழகாக தெளிவாக எடுத்து சொன்னானாம். ஸ்லக்ஷ்ணையா வாச்சா சாந்தோயித்வா, சாந்தனம் பண்ணி மகாபலியை சமாதானப்படுத்தினான் இந்த இந்திரன். மகேந்திர ஸ்லக்ஷ்ணையா வாச்சா சாந்த்வயித்வா மாமதி அபியபாஷத தத் சர்வம் சிக்ஷிதம் புருஷோத்தமாத் ததரோச்சத தைத்யஸ்ய தத்ரான்யே ஏ சுராதிபா சம்பரோ அரிஷ்டநேமிஷ்ய ஏ திரிபுரவாசினா. சம்பரன் அரிஷ்டநேமி முதலான திரிபுரவாசிகள் எல்லாரும் இவாளை தேவேந்திராலாம் வந்திருக்காள், அவளை ஒரு அடி அடிச்சுடலான்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் பலி சக்கரவர்த்தி அவளை தான் அடக்கி, இந்த சமயம் அவளோட சேர்ந்து நம்ம சமுதிர மத்தனம் செஞ்சுடுவோம், அமிர்தத்தை அடைஞ்சாக நம்ம சாகாவரம் அடைஞ்சுடலாம்னு சொல்லி சமாதானப்படுத்தினாலாம் பலி சக்கரவர்த்தி. ததோ தேவாசுரா கிருத்வா சம்விதம் கிருத சௌஹிருதா, ததோ தேவாசுரா கிருத்வா சம்விதம் கிருத சௌஹிருதாக உத்தியமம் பரமம் சக்ருஹு அமிர்தார்த்தே பரந்தப. ரெண்டு பேரும் ஸ்நேகமாக இருக்கிறதுன்னு ஆற்றது டீல் பண்ணிண்டா, கையை குலுக்கிண்டு அப்போ தேவதைகளை பார்த்து சொன்னான், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அமிர்தத்தை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு, உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு சொன்னானாம் பலி சக்கரவர்த்தி. ததஸ்தே மந்தரகிரிம் ஓஜசா உட்பாட்டிய துர்மதாக நதந்த உததிம் நின்யு சக்தா பரிகபாகவா. அதுக்கு டெக்னாலஜி எங்கிட்ட இருக்குது, முதல்ல மந்திரமலையை கொண்டுருவோன்னு இந்திரன் சொன்னான். அதனால் மந்திரகிரிங்கிற பெரிய மலையை எடுத்து மந்திரமலையை எடுத்துன்னு வருவோம், அதை வச்சுன்னு தான் கடையணும், அதை மத்தா வைக்கணும், அதனால் அதை எடுத்துன்னு வருவோன்னு சொன்னான். அதனால் எல்லா அசுராலும் அவளுக்கு எத்தனை சக்தி இருந்ததுனால பரிகபாகவானால் அவள் கைகள்லாம் பரிகாயுதம் மேலே கைகளை வச்சுருக்காளாம், கொழுப்புடுத்த கைகள். அதை யூஸ் பண்ணி அசுராள்னால் இந்திரன் பலி சக்கரவர்த்தி எல்லாரும் மந்திர மலையை வேரோடு பிடுங்கின்னு வந்தாள், சப்தத்தை போட்டு பிடுங்கிட்டு பார்க்கடலுக்கு தூக்கின்னு வந்தாள்னு சொன்னாள். ததஸ்தே மந்தரகிரிம் ஓஜசோத்பாட்டிய துர்மதாக நதந்த உததிம் நின்யு சக்தாக பரிகபாகவா தூரபாரோத்வகஸ்ராந்தாக சக்கரவைரோச்சனாதய அபாரயந்தஸ்தம் ஓடும் விவசா விஜகுப்பதி. இந்திரன் பலி சக்கரவர்த்தி எல்லாரும் ரொம்ப பாரம் வகிந்த அந்த மந்திரமலையை தூக்கின்னு வரத்தே தூக்க முடியாமல் தூக்கின்னு வந்தாள், நடுவழியில் வரத்தே தூக்க முடியாமல் கீழே போட்டு விட்டாள் நாள் அந்த மந்திரமலையை. பதி விஜகு கீழே விழுந்துடுத்து மந்திரமலை. இப்போ என்ன பண்ணுறது, மந்திரமலையை தூக்க முடியலையேன்னு நினச்சிட்டு இருந்தாள். நிபதன் சகரி தத்ர பகூன் அமரதானவான் சூர்ணயாமா சமாதா பாரேண கனகாச்சலகா. பல தேவதைகள் அசுரால் எல்லாரும் அந்த மலைக்கு அடியில் மாட்டின்ட்டு, கீழே விழுந்த மந்திர மலையில் அடியில் மாட்டின்ட்டு எல்லாரையும் பொடிபடியாக பண்ணிவிடுத்து எல்லாரும் உயிரிழந்தார்கள்னு சொன்னால், அந்த அப்பேற்பட்ட மலை மந்திர மலை கீழே விழுந்துடுத்து. தாம்ஸ்ததா பக்ன மனசா பக்னபாகூரு கந்தரான் விஜ்ஞாய பகவான் தத்ர பபூவ கருடத்வஜா. இதை மனசால் புரிஞ்சின்றாள் நாராயணன். இவாள்லாம் சிரமப்படுறாள்னு தெரிஞ்சிருந்து பல பேர் கைகள்லாம் உடஞ்சி கால்கள்லாம் உடஞ்சி ஊருன்னா தொடைகள்லாம் உடஞ்சி கழுத்தெல்லாம் உடஞ்சி கிடக்காதுன்னு தெரிஞ்சிருந்தது. அதனால் மனம் உற்சாகம் இல்லாமல் இருக்கா தேவதைகளும் அசுராளும்னு தெரிஞ்சுட்டு கருடனை கூப்பிட்டாள். கருடனோடு கூட ஸ்ரீமன் நாராயணன் அங்கே ஆவிர்வாவம் பண்ணாள். தாம்ஸ்ததா பக்ன மனசா பக்னபாகூரு கந்தரான் விஜ்ஞாய பகவான் தத்ர பபூவ கருடத்வஜா கிரிபாத வினிஷ்பிஷ்டான் விலோக்கியாமரதானவான் இக்ஷயா ஜீவயாமாச நிர்ஜனான் நிர்வணான் யதா. பகவானுடைய கட்டாட்ச பார்வையினால் உயிரிழந்த எல்லாரையும் காயமடைந்த எல்லாரையும் காயம் இல்லாமல் பண்ணி உயிர் மறுபடியும் புனர்ஜென்மா அடையம் பண்ணி தேவதைகள் அசுரால் எல்லாரையும் ரட்சித்தாளாம். அந்த மலை விழுந்ததுனால நசிக்கப்பட்ட தேவதைகள் அசுரால் எல்லாரையும் ரட்சித்தாள் சுவாமின்னாள். கிரிபாத வினிஷ்பிஷ்டான் விலோக்கியாமர தானவான் ஈக்ஷயா ஜீவயாமாச நிர்ஜரான் நிர்வணான் யதா. தன்னுடைய பார்வையினாலேயே கட்டாட்ச பார்வையினாலேயே அவளுக்கு காயமில்லாமல் செய்து உசிரை கொடுத்தாள்னு சொன்னாள் சுவாமி. கிரிம் சாரோப்பிய கருடே ஹஸ்தேனைக்கேன லீலையா ஆருக்கிய பிரயோ அப்திம் சுராசுரகணைர்விருத்தா. அசுரால் தேவால் எல்லாரையும் சேர்த்து அழிச்சுண்டு ஒரு கையாலேயே மந்திர மலையை எடுத்து கையால் வச்சு கருடன் மேலே வச்சுண்டு சுவாமி கருடாழ்வார் மேலே இருந்து பார்க்கடலை நோக்கி போனார்னு சொன்னாள். அவரோப்பிய கிரிம் ஸ்கந்தாது சுபர்ண பததாம் வரா யயௌ ஜலாந்த உத்ஸ்ருஜ்ய
ஹரிணாச விசர்ஜிதா. பக்ஷிராஜனான கருடன் தன்னுடைய தோள்லேருந்து அந்த மந்திரமலையை கீழே இறக்கிவிட்டு ஜலத்தில் கொண்டு போட்டானாம். நாராயணன் போடும்படியே உத்தரவு பண்ணதுனால அப்படின்னு சொன்னாள். சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். அதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. மந்திரமலையை கொண்டு போட்டாச்சு சமுத்திரத்துக்குள்ளே. அது முழுக போகிறது. அதை முழுகாமல் இருக்கிறதுக்காக சுவாமி மறுபடியும் ஒரு அவதாரம் பண்ண போகிறாள். அதெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற இந்த ஸ்லோகத்திலாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்ரீசுகோவாச்ச ஸ்ரீசுகோவாச்ச இதி தேவான் சமாதிஷ்ய பகவான் புருஷோத்தமः தேஷாம் அந்தர்ததே ராஜன் ஸ்வச்சந்தகதிரீஸ்வரः அத தஸ்மை பகவதே நமஸ்கிருத்ய பிதாமகः பவச்ச ஜக்மது ஸ்வம் தாமோபேயுः பலிம் சுராः திருஷ்ட்வாரீனப்யசம்யத்தான் ஜாதக்ஷோபான் ஸ்வநாயகான் न्यषेदद्दैत्यराट् श्लोक्यः सन्धिविग्रहकालवित् देवैरोचनिमासीनं गुप्तं चासुरयूथपै श्रिया परमया जुष्टं जिताशेषमुपागमन् महेन्द्रश्लक्ष्णया वाचा सान्त्वयित्वा महामती अभ्यभाषत तत्सर्वं शिक्षितं पुरुषोत्तमात् तत्त्वरोचत दैत्यस्य तत्रान्ये ये असुराधिपाः शम्भरो अरिष्टनेमिश्च ये च त्रिपुरवासिनः ततो देवासुरा कृत्वा संविदं कृतसौहृदाः उद्यमं परमं चक्रुः अमृतार्थे परन्तप ततस्ते मन्दरगिरिं ओजसोत्पाट्य दुर्मदाः नदन्त उदधिं निन्युः शक्ताः परिगबाहवः दूरभारोद्वगश्रान्ताः शक्रवैरोचनादयः अपारयन्तस्तं वोढुं विवशाः विजगुःपति निपतन् स गिरिस्तत्र बहूनमरदानवान् चूर्णयामास महता भारेण कनकाचलः तांस्तथा भग्नमनसः भग्नबाहूरुकन्धरान् विज्ञाय भगवांस्तत्र बभूव गरुडध्वजः गिरिपादविनिष्पिष्टान् विलोक्य अमरदानवान् ईक्षया जीवयामास निर्जरान् निर्व्रणान्यथा गिरिं चारोप्य गरुडे हस्तेनैकेन लीलया आरुह्य प्रययौ अब्धिं सुरासुरगणैर्वृतः अवरोप्य गिरिं स्कन्धात् सुपर्णः
सुपर्णः पततां वरः ययौ जलान्त उत्सृज्य हरिणा स विसर्जितः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे அஷ்டமஸ்கந்தே ஷஷ்டோத்தியாயா. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே ஷஷ்டோத்தியாயः. ஸ்ரீசுக உவாச்ச ஏவம் ஸ்துதः சுரகணைः பகவான் ஹரிரீஸ்வரः தேஷாம் ஆவிரபூத்ராஜன் சஹஸ்ரார்க்கோதயத்யுதிः तेनैव सहसा सर्वे देवाः प्रतिहते क्षणाः नापश्यन् खं दिशक्षोणीम् आत्मानं च कुतो विभुम्. विरिञ्चो भगवान् दृष्ट्वा सह शर्वेण तां तनुं स्वच्छां मरकतश्यामां कञ्जगर्भारुणेक्षणां तप्तहेमावदातेन लसत्कौशेयवाससा प्रसन्नचारुसर्वाङ्गीं सुमुखीं सुन्दरभ्रुवं महामणिकिरीटेन केयूराभ्यां च भूषितां कर्णाभरणनिर्भात कपोलश्रीमुखाम्बुजां काञ्चीकलापवलय हारनूपुरशोभितां कौस्तुभाभरणां लक्ष्मीं बिभ्रतीं वनमालिनीं सुदर्शनादिभिः स्वास्त्रैः मूर्तिमद्भिः उपासितां तुष्टावदेव प्रवरः सशर्वः पुरुषं परं सर्वामरगणैः साकं सर्वाङ्गैरवनिं गतैः. श्रीब्रह्मोवाच अजातजन्मस्थितिसंयमाय गुणाय निर्वाणसुखार्णवाय अणोरणिम्ने अपरिगण्यधाम्ने महानुभावाय नमो नमस्ते. रूपं तवैतत् पुरुषर्षभेज्यं श्रेयोर्तिभिः वैदिकतान्त्रिकेण योगेन दातः सहनस्त्रिलोकान् पश्यामि अमुष्मिन्नु स विश्वमूर्तौ त्वय्यग्र आसीत् त्वयि मध्य आसीत् त्वय्यन्त आसीत् इदमात्मतन्त्रे त्वमादिरन्तो जगतोऽस्य मध्यं घटस्य मृत्स्नेव परः परस्मात् त्वं माययात्माश्रयया स्वयेदं निर्माय विश्वं तदनुप्रविष्टः पश्यन्ति युक्ताः मनसा मनीषिणो गुणं व्यवाये अपि अगुणं विपश्चितः. यथाग्निं एदसि अमृतं च गोषु भुव्यन्नमम्बु उद्यमनेजवृत्तिं योगैर्मनुष्याः अधियन्ति त्वां गुणेषु बुद्ध्या कवयो वदन्ति. तं त्वां वयं नाथ समुज्जिहानं सरोजनाभाति चिरेप्सितार्थं दृष्ट्वा गता निर्वृतमद्य सर्वे गजादवार्ता इव गाङ्गमब्बः. सत्वं विदत्स्व अखिललोकपालाः वयं यदत्ताः तव पादमूलं समागतास्ते बहिरन्तरात्मन् किं वान्यविज्ञाप्यमशेषसाक्षिणः. अहं गिरित्रश्च सुरादयो ये दक्षादयोऽग्नेरिव केतवस्ते किं वा विदामेश पृथक् विभाताः विदस्वशं नो द्विजदेवमन्त्रम्. श्रीशुक उवाच एवं विरिञ्चादिभिः ईडितस्तत् विज्ञाय तेषां हृदयं यथैव जगादजीमूतगभीरया गिरा बद्धाञ्जलीन् संवृतसर्वकारकान्. एक एव ईश्वरस्तस्मिन् सुरकार्ये सुरेश्वरः विहर्तुकामस्तानाः समुद्रोन्मथनादिभिः. श्रीभगवानुवाच हन्तब्रह्मन् अहो शम्भो हे देवा मम भाषितं शृणुतौ अगिताः सर्वे श्रेयो वा स्यात् यथासुराः यातदानवदैत्यैः तावत् सन्धिर्विधीयतां कालेनानुगृहीतैस्तैः यावद्वो भव आत्मनः. अरयोऽपि सन्धेयाः सति कार्यार्थगौरवे अहिमूषिकवद्देवाः ह्यर्थस्य पदवीं गतैः. अमृतोत्पादने यत्नः क्रियताम् अविलम्बितं यस्य पीतस्य वैजन्तुः मृत्युग्रस्तो अमरो भवेत्. क्षिप्त्वा क्षीरोदधौ सर्वाः वीरुतृणलतौषधीः मन्थानं मन्दरं कृत्वा नेत्रं कृत्वा तु वासुकिं सहायेन मया देवाः निर्मन्तध्वम् अतन्द्रिताः. क्लेशभाजो भविष्यन्ति
दैत्याः यूयं फलग्रहाः यूयं तदनुमोदध्वं यदिच्छन्ति असुराः न संरम्भेण सिद्ध्यन्ति सर्वार्थाः सान्त्वया यथा न भेतव्यं कालकूटात् विषाज्जलधिसम्भवात् लोभकार्यो नवो जातु रोषकामस्तु वस्तुषु श्रीशुकवाच इति देवान् समादिश्य भगवान् पुरुषोत्तमः तेषाम् अन्तर्दधे राजन् स्वच्छन्दगतिरीश्वरः अथ तस्मै भगवते नमस्कृत्य पितामहः भवच्च जग्मतु स्वं स्वं धामोपेयुः बलिं सुराः दृष्ट्वारीनप्यसंयत्तान् जातक्षोभान् स्वनायकान् न्यषेधदैत्यराट् श्लोक्यः सन्धिविग्रहकालवित् ते वैरोचनिमासीनं गुप्तं चासुरयूथपैः श्रिया परमयाजुष्टं जिताशेषमुपागमन् महेन्द्रश्लक्ष्णया वाचा सान्त्वयित्वा महामतिः अभ्यभाषत तत्सर्वं शिक्षितं पुरुषोत्तमात् तत्त्वरोचत दैत्यस्य तत्रान्ये ये असुराधिपाः सम्भरो अरिष्टनेमिश्च ये च त्रिपुरवासिनः ततो देवासुरास्कृत्वा संविदं कृतसौहृदाः उद्यमं परमं चक्रुः अमृतार्थे परन्तप ततस्ते मन्दरगिरिम् ओजसोत्पाट्य दुर्मदाः नदन्त उदधिं निन्युः शक्ताः परिगबाहवः दूरभारोद्वहश्रान्ताः शक्रवैरोचनादयः अपारयन्तस्तं वोढुं विवशाः विजगुःपथि निपतन् स गिरिस्तत्र बहून् अमरदानवान् चूर्णयामास महता भारेण कनकाचलः तांस्तथा भग्नमनसो भग्नबाहूरुकन्धरान् विज्ञाय भगवांस्तत्र बभूव गरुडध्वजः गिरिपातविनिष्पिष्टान् विलोक्यामरदानवान् ईक्षया जीवयामास निर्जरान् निर्व्रणान्यथा गिरिं चारोप्य गरुडे हस्तेनैकेन लीलया आरुह्य प्रेयौ अब्धिं सुरासुरगणैर्वृतः अवरोप्य गिरिं स्कन्धात् सुपर्णः पततां वरः ययोज्जलान्त उत्सृज्य हरिणा स विसर्जितः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे அஷ்டமஸ்கந்தே ஷஷ்டோத்தியாயः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.